ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கு. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஈமானை வலுப்படுத்தும், நமக்கு அவசியமாக இருக்குது. அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காபா சம்பந்தமாக ஒரு விமானம் செய்ததை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக நீங்க சவுதியில பார்த்தீங்கன்னாவே இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நாட்டிலிருந்து போனாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ரியாதுல போய் இறங்குவாங்க. ரியாத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சவுதியுடைய தலைநகரமாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரியாதுல இறங்கிட்டு ரியாதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் மூலமா இல்லை ஏதாவது வேனு ஏதாவது வச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் போவாங்க. ஏன் டைரக்டா கொண்டு போய் அங்கேயே இறக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க யாரும் பறந்து வர்றதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே மெக்காலையும் சரி மதீனாலையும் சரி இந்த ஒரு விஷயம் இருக்கு. இது கவர்மெண்ட்டே ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. பல வருஷமாவே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. யார் போனாலுமே அங்கிருந்து ரோடு ரூட் வழியாக தான் கூட்டிகிட்டு போகப்படுவாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வே சொல்லிட்டா புனித ஸ்தலமான 2 விஷயம் இருக்கு பாருங்க. ஒன்று மெக்கா மதீனா. அங்கே நயவஞ்சகர்களுக்கு மாற்று மதத்தினருக்கு பர்மிஷன்லாம் இல்லை. அதனால அவங்க யாருமே அந்த ஏரியாக்குள்ளே என்டர் ஆக மாட்டாங்க. அதனால தான் ஹஜ் செய்யும் போதெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப செக் பண்ணுவாங்க. இவங்க எந்த மதத்தினர், இவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்களா, இல்லை வேற மதத்திலிருந்து முஸ்லீமாக ஆயிருக்காங்களா, எப்போ இவங்க முஸ்லீம் ஆயிருக்காங்க, இவங்க நம்பத்தகுந்த மனிதர்கள் தானா, இல்லை மற்ற மதத்திலிருந்து இப்போ பொய்யான ஒரு விஷயத்தை கொடுத்து ஹஜ்ஜுக்கு வராங்களா அப்படிங்கக்கூடிய விஷயத்த பார்ப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா மதீனாக்குள்ள மெக்காக்குள்ள முஸ்லீம்கள் மட்டும்தான் அலோடு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில காபாவை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் பறந்து வருது. அந்த விமானம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பறக்கக்கூடாத ஃப்ளை ஜோன் இருக்கு பாருங்க. அந்த ஃப்ளை ஜோன் கிட்ட வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சவுதி அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஏரியாக்குள்ள வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. யாரு என்ன அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா விமானம் பறந்து வந்துட்டு இருக்கு. ரோட்ல வந்தா கூட என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்றா போய் ஆளை போட்டு முற்றுகையிடலாம். விமானத்துல யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, வானத்துல பறக்கக்கூடிய விஷயத்த. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சுட்டணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வான் தடுப்பு சாதனங்கள் வச்சிருக்காங்க. வான் தடுப்பு சாதனங்கள் என்ன பண்ணுனா வானத்திலிருந்து எது வந்தாலும் அதை தடுக்கும். இங்கிருந்து குண்டு போகும், அது போய் அந்த குண்டு என்ன பண்ணுனா வானத்திலிருந்து எது வருதோ, அது விமானம்னா விமானம், விமானம் இல்லை அது குண்டே வருதுன்னா குண்டு, எது வந்தாலும் அதை போய் என்ன பண்ணும், இது போய் மோதும் போது என்ன ஆகும்னா வரக்கூடிய பொருள் வானத்திலே வைத்து தகர்க்கப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வான் தடுப்பு சாதனத்துடைய வேலை. அதை பார்த்தீங்கன்னா சவுதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க. மெக்கா மதீனா 2க்குமே பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வான் தடுப்பு சாதனத்தை வச்சுருப்பாங்க. யாராவது என்னைக்காவது இந்த மாதிரி விமானத்தை கொண்டு வந்தால் அதை தகர்க்கலாம், அப்படி இல்லை யாராவது அட்டாக் பண்ண வந்தாலும் அதை தகர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆக்டிவ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இது ஆல் டைம் 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா 7 நாளும் வாரத்தில் இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ பல ஆண்டுகளாக அது அலாட்டான பொசிஷனில் தான் இருக்கும். ஏன்னா யாராவது ஏதாவது ஒரு நாசகரமான வேலையை செய்யணும்னா திடீர்னு தான் செய்வாங்களோ தவிர டெய்லி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 20 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் எடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நொடி எதுன்னு யாருக்கும் தெரியாதுங்கிறனால எல்லா நாளும் அதை ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. அதை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பக்கத்தால் அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் ஃப்ளை ஜோனை தாண்டி வருது. அதாவது ரியாத் வரி அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வர்றதுக்கு அனுமதி இல்லை. அந்த ஃப்ளை ஜோனை தாண்டுதுங்கும் போது என்னாவது இவர்களுக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியுது. அதை கண்காணிக்கிறதுக்குன்னே டீம் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் டீமு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஷிஃப்ட் பேஸில். அப்போ அவங்களுக்கு தெரியுது. ஆனால் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மிஷின் என்ன பண்ணல, அலாட் பண்ணல. ஏன்னா அந்த ஃப்ளை ஜோனை தாண்டி வந்தால் என்ன பண்ணணும்னா பொதுவாகவே சிக்னல் எழுப்பணும். சிக்னல் எழுப்பி பர்மிஷன் கேட்டு என்ன பண்ணிடணும், அது தாக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அது செய்யலை. அது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு பெரும் சந்தேகம். ஏன் சிக்னல் எழுப்பல, ஏன் தாக்குறதுக்கு பர்மிஷன் கேட்கலன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மும்மரம் ஆகுறாங்க, பரபரப்பாகிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, இனி யோசிக்கலாம் நேரம் இல்லை, முதல்ல அதை தகர்த்துணும். வேற பேசுறதுக்குலாம் வழி இல்லை. யாரோ ஒருத்தவங்க விமானத்தில் பறந்து வராங்க. அது என்ன விமானமாக இருந்தாலும் சரி, 2வது தான் அது பேசஞ்சர் விமானமே தப்பாக பறந்து வந்தாலும் சரி, அது அப்புறம் தான் விசாரிப்பாங்களே தவிர முதல்ல என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய
சயின்டிஸ்ட்லாம் மேனுவலாகவே என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவேட் பண்ணி அந்த வான் தடுப்பு சாதனங்களை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தி அதை தகர்க்கறதுக்காக முற்படுறாங்க. முதல் தாக்குதல் போடுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விமானத்துடைய ஸ்பீடுக்கு வந்து இந்த தாக்குதல் வந்து துல்லியமான இடத்த போய் சேரல. எதை வந்து தாக்கணுமோ அதை போய் நேரடியாக மோதணும். அப்போ அதுவும் ஓடி வந்துட்டு இருக்குது பறந்து, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காற்று தான் போயிட்டுருக்கு. ரெண்டும் ஒரு இடத்துல நேராக சந்திக்கணும். அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீடை பொறுத்து இடத்தை பொறுத்து தான் வந்து அது அப்படி சந்திக்கும். அப்போ முதல் தடவை தாக்குதல் செய்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த விமானத்தை வந்து சந்திக்கல, அது நகர்ந்து போகுதுன்னு தெரியுது. விமானத்துக்கு வலது பக்கமாக வந்து தாக்குதல் போயிடுச்சு, அதனால பலனளிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த தாக்குதலை என்ன பண்ணுறாங்கன்னா முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க, அது வந்து மூவ் ஆகும்போதே இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தாக்குதலை வந்து இயக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 3 தடவை தாக்குதல் பண்ணுறாங்க. அதில் வந்து 2வது தாக்குதல்லே என்ன ஆகுதுன்னா விமானம் வந்து தகர்க்கப்படுது. விமானம் தகர்க்கப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போகிறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய புனித ஸ்தலத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்ஷனை வந்து சவுதி கவர்மெண்ட் எடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த விமானத்துடைய பாகங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, சோதிச்சு பார்க்குறாங்க. ஒரு விஷயம் தெரியுது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக அந்த ஜிபிஎஸ்லாம் இருக்கும் பாருங்கள், நம்ம வந்து சிக்னல்லாம் கண்டுபிடிப்போம்ல. இப்போ ஏதாவது வந்து நம்மளுடைய வான்பரப்புக்குள்ளே வருதுன்னா உடனே நமக்கு என்ன ஆயிரும், நம்ம சிக்னலில் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா இவங்களுடைய ரேஞ்சுக்குள்ளே வரும்போதே ஜிபிஎஸ்ல தெரியாத அளவுக்கு என்ன இருக்குன்னா அவங்க அதில் ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் ரிசீவ் ஆகிறதுலேருந்து கட் பண்ணி விட்டுருக்கு. அதனால தான் தெரியல. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க, எந்த ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்லேயும் மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே சிக்னல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் வச்சுருக்க மாட்டாங்க. இதை வச்சுருக்காங்கனாவே யாரோ பிளான் பண்ணி நாசகரமான காரியம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிக்காங்க. 2வது அது எந்த நாட்டிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் தான் செஞ்சோன்ட்டு. அது ஃபெயிலியரான ஒரு விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. யாரையுமே சொல்லிட்டு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தாக்க மாட்டாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்குது, உலகத்தில் எத்தனையோ அநியாயம் நடந்துட்டு தான் இருக்குது, எத்தனையோ கொலைகள் நடக்குது, எத்தனையோ இடத்த வந்து இடிக்கிறாங்க, எத்தனையோ ஊர்களை வந்து அழிக்கிறாங்க. இத்தனை பண்ணியும் கூட யாரும் நாங்கள் தான் சொல்லிட்டு பெருமையால் ஒத்துக்க மாட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு கூட வந்து கிட்டத்தட்ட ஒத்துப்பாங்களோ தவிர ஃபெயிலியரான ஒரு விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிட்டா என்ன ஆகுனா மற்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நாட்டை வந்து குறிப்பிட்டு பொருளாதார தடையை போட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். சவுதி என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய பாகங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த நாட்டிலேருந்து அது செய்யப்பட்டிருக்கு, எங்கிருந்து வந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பல நாடோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள்லேருந்து தான் விமானங்கள், அதே மாதிரி ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்துட்டு இருக்கு. அதனால் பொதுவான டிசைனாக தான் இருக்குதோ தவிர ஒரு குறிப்பிட்ட நாடு தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் அதில் எப்போ வந்து சிக்னல்லாம் வந்து கட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அதை வச்சே என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நாசகரமான காரியத்துக்கு தான் வந்திருக்காங்க. இது ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் இல்லை, உள்ளக்குள்ள பேசஞ்சர்ஸ்லாம் இல்லை, அதுக்குள்ளே இருந்ததே 2 பேர் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் என்ன பண்ணுறாங்க சவுதி கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அதை வந்து ப்ரொசீட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால கடைசி வரையும் செய்ய சொன்னதோ இல்லை யார் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் தெரியாமையே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு புதிராக போயிடுச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, சவுதி அரேபியா வந்து அலர்ட்டாக இருந்தனால அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பை இன்னும் அதிகமாக வலுப்படுத்தியிருக்காங்க. நமக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய புனித ஸ்தலத்துக்கு இப்படியான ஆபத்துகள் இருக்குது, அதை இப்படிலாம் பாதுகாக்கிறாங்க, அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து காசு செலவு பண்ணுது, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் அங்கே இப்படிலாம் நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஜோன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவித்து அந்த இடத்துல யார் உள்ளே வந்தாலும் அவங்க யோசிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புனித ஸ்தலத்துக்காக வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும் போது தான் தெரியுது அவர்களுக்கு எவ்வளவோ பொறுப்பு அங்கே இருந்து கொண்டு இருக்குது. புனித ஸ்தலத்தை காப்பாற்றுறதுக்கு நாம் அங்கே போகிறோம், அங்கே எவ்வளவோ பாதுகாப்பாக இருக்குது, நல்லபடியாக போயிட்டு நிம்மதியாக செஞ்சுட்டு வரோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அங்கே நிம்மதியாக நம்ம செஞ்சுட்டு வரதுக்கு பின்னாடி அங்கே சவுதி கவர்மெண்ட்டுடைய பெரும் உழைப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த ஒரு பதிவை போட்டிருக்கோம். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இதே மாதிரி பயனுள்ள ஒரு பதிவை பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் பண்ணுங்கள்.